அவியலுக்கு அவிய அம்மா மேலதான் பாசம். என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போறவுமா. வர வர உங்க அப்பா சரியே இல்லை. நீ வளர்ந்து பெரிய பையனானோடனே அப்பாட்ட அம்மையை எதுக்கு கஷ்டப்படுத்தினேன்னு கேட்கணும். நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நீனும் அப்பா மாதிரியும் பாட்டி மாதிரியும் இருந்துடாதப்பா. பாரு, அம்மா மட்டும் உன்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீயும் நானும் தான் இப்ப தனியா இருக்கும். நானும் இருக்கேன். ஏ டோப்பம்ட மாமியார் கிளவி அடிச்சு போட்டியாம அப்படியா? உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல தான் வந்தேன். அடிச்சியே கூட 2 அடி அடிச்சிருக்கலாம்ல. இல்லைன்னா அந்த மண்டையிலேயே 4 கொட்டு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிருக்கலாம்ல. இப்படியே அரைக்குறையா தள்ளி விட்டு ஓடி வருது. நான் அடிச்சது நீ பாத்தியோ? நம்ம மாமியார் கிளவி அப்படித்தானே சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கு. அவிய பிள்ளை பிடிச்சி இழுத்தாவ. பச்சை பிள்ளை வீர் வீர்னு கத்துனா. அதனால நான் வேகமா இழுத்ததுல அவிய போய் விழுந்துட்டாவ. அவ்வளவுதான். அதுக்கு நான் அடிச்சு போட்டேன்னு சொல்லி அவ்வளவு. ஆமா, அப்படிதான் ஒருத்தர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்காவ. முதல்ல என்கிட்ட, அதுக்கு பிறகு உன் புருஷன்ட்ட, அதுக்கு பிறகு என் புருஷன்ட்ட, அதுக்கு பிறகு அத்தை புருஷன்ட்ட. அத்தை புருஷனை யாரு? ஏய், நம்ம மாமனார் தான். ஆமா, மாமா வந்துட்டாவளோ? இல்ல இருந்தவர் தானே வருவாவ, என்ன வரல. மாமா என்ன சொல்ல போறாவளோன்னு பயமா இருக்கு எனக்கு. என் புருஷனுக்கே உன் மேல செமக்கம் வந்துருமா? அவன் அம்மையை அடிச்சுட்டான்னு உடனே. நான் அடிக்கவே இல்லை நெட்டச்சி. அவி எப்படி சொல்லி கிளப்பி விட்டுட்டாவ எல்லாரையும். ஓ அப்படியா? அடிச்சுட்டு தூக்காம ஓடி வந்துட்டியாம்ல? அவி கீழே விழுந்தோடனே என் பிள்ளை பிடிங்கிற கூடாதுன்னு ஓடி வந்தேன். ஒரு தடவை ஆஸ்பத்திரில இருந்து தூக்கிட்டு போனாவல. அதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, இதான் வாய்ப்புன்னு ஒரு 4 மிதி மிதிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. கிளவி ரொம்ப பேசுது, பொய் பொய்யா சொல்லிட்டு கிடக்கு. இது நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே. அடிக்காமலே அடிச்சிட்டேன்னு சொல்லுது. நான் அடிச்சிருந்தா அவ்வளவுதான். சரி டோப்பம்டா, நீ எதுக்கு வீட்டை விட்டு ஓடியிருந்தா? நான் தான் உன்னையும் சமைக்க சொல்லும்போது நானே சமைச்சல நேத்து. இன்னைக்கு வந்து செய்வேன்ட்டு நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவி சொல்லி வேலைக்கெல்லாம் செய்யன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? எதுக்கு அதுக்குள்ள அவசரப்பட்டு பிள்ளை தூக்கிட்டு ஓடியிருந்தா? இருந்திருக்கலாம், ஆனா என்னன்னு தெரியல. அங்க இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாத டோப்பம்டா. இந்த குட்டி பையில பார்க்காம எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க தெரியுமா? நானே இவனை பார்க்கறதுக்காக தான் ஓடி வந்தேன். ஏலே குட்டி பையில தூங்கிட்டியோ? ஆமா, அவன் தூங்கிட்டு இருக்கான். சே, முடிச்சிருந்தானே தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சலான்ல வந்தேன். சரி டோப்பம்டா, வா போலாம். வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிட்டே, நீ வந்து சும்மா இருந்தா போதும். அத்தை என்னைய கூட்டிட்டு வர சொல்லி விட்டாவளோ? யாருமே சொல்லல, நான் தான் வந்தேன். எல்லாரும் உன் மேல செம கோவத்துல எல்லாம் இருக்கவ. அப்ப நான் வரல. வந்தாலும் எல்லாரும் கோவம் தான் படுவாங்க. ஆனந்துங்க வந்து என்கிட்ட வராதன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே சொன்னாரு. உன் புருஷனுக்கே இவ்வளவு கோவம் வருது? தெரியாதவி, அம்மா தான் எதோ சொல்லி கொடுக்காவ. வேலை செய்ய முடிஞ்சாவா, இல்லைன்னா வந்துடாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு வா. இல்ல, அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வேலை செய்யலாம் அப்புறம் கோவப்படுவாரு. அதான் நான் இருக்கையில நான் செய்ய டோப்பம்டா. வேண்டாம், நான் வரல. அவரே எப்போ வந்து கூப்பிடியாரோ அப்பவே வந்துக்கிடி. சரி சரி, உன் விருப்பம். இலை குட்டி பையில முழிச்ச உடனே பெரியம்மா கூட ஓடி வந்துரு. உங்க அப்பா அம்மாவும் சரியில்லை, 2 பேர்ட்டு டூ விட்டு ஏன்ட்ட வந்துரு. அகிலாண்டோ, அகிலாண்டோ, வேற பிள்ளைய கொஞ்சம் தூக்கிட்டு வாயா. காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்ல. தூக்கிட்டு வாங்கிலாண்டோ, சொத்த நேரம் வச்சுக்கிடு. என்னாச்சு அகிலாண்டோ, எதுக்கு அல்றா? என்ன சொல்ற அகிலாண்டோ? மார்மாவனே அடிச்சு தரனாலா? அகிலாண்டோ, என்ன இதெல்லாம்? எப்படி அவனே அடிச்சு தள்ளலாம்? அன்னைக்கே பிரச்சனை எதுவுமே பண்ணாம இருக்கணும்னு சொன்னனே. ஆனதுக்கும் மாணிக்கத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அப்பயே அந்த பிள்ளை வீட்டுக்கு வரல, வாங்கிட்டு மன்னிப்பு கேட்கல. வர வர இந்த வீட்டுல என்னதான் நடக்குன்னே தெரியல எனக்கு. எல்லாம் வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி உடைய அடிச்சு தள்ளிட்டு போலாம்?
மருமகனுக்கு இப்ப என்னதான் வேணுமா? ஒரு வேலையும் சொல்லிடக்கூடாதான். பெட்டில உட்கார்ந்துக்கிடுவாளா, நான் சோத்தை போட்டுட்டு போய் வாயில ஊட்டி விடணுமா? அப்படி பண்ண முடியுமா தினமும்? ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாளைக்கு வித்தியாசமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்ன? போக மாட்டீங்களேங்க. அந்த காமெடி நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவா போல இருக்கு. என்ன தெரியுமா சொன்னா? நீங்களாம் ஒரு குடும்பம், நானே என் புருஷனும் பிள்ளையும் மட்டும் தனி குடும்பம்னு சொல்லிட்டு போறா. அப்படியா? நாளைக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னேனே அகிலாண்டோ. எல்லாரும் சரி சரி தானே மண்டையாட்டினாவே. உங்க முன்னாடி நடிக்க ஆனந்தப்பா. என்கிட்ட அந்த காமெடி எப்படி பேசுற தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கு குதிக்க. அவட்டால என்னால பேசவே முடியல. நான் தான் அவளுக்கு பணிஞ்சு போக வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, புதுசா அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டா. பேசாம நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருவோமா ஆனந்தப்பா? அவியல்களாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். என்ன பேசுற அகிலாண்டோ? அது எப்படி போக முடியும்? நம்ம பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க கூடாது தானே அவன் கூட்டிட்டு வந்தாலும் அந்த பிள்ளைய நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்கோம். இப்படி பிச்சுட்டு போறதுக்கா? இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? அவைய அம்மட்ட கேட்க கூடாதா? அவ அம்மா மட்டும் என்ன நியாயத்தை பேசிடுவாங்களாக்கா? அவளுக்கு மேலதான் பேசுவாவே. நீ ஆனந்த கூப்பிட்டு அகிலாண்டோ. நான் அவன்கிட்ட சொல்லி எடுங்க, கூட்டிட்டு வாரேன். அந்த பிள்ளை வந்து 4 நாளைக்குள்ள 40 பிரச்சனை வருது. இதுக்குதான் பக்கத்து வீட்டு பிள்ளைய கெட்டாதலன்னு அவன்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஒரு பேச்சு கேட்டானுங்களா 2 பேரும்? இல்ல, நான் சொல்லும் போது அகிலாண்ட தான் கேட்டாளா. அதனாலதான் வீட்டுல தினமும் பிரச்சனை வருது. அவளும் கடந்து பாடாப்படுறா. வீடுன்னு இருந்தா நிம்மதி இருக்கணும். நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கா வீடு? ஒரே தலைவலியை நம்மளுக்கு தான் உண்டாக்கியாவ எல்லாரும் சேர்ந்து. பேரப்புள்ள வந்திருக்கா, வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா ஒரே சண்டையா இருக்கு. இதுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டாம்னே சொல்லி இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு 3 நாள்ல அவங்க அம்மா வீட்டுல போயிருக்கணும்? ஒண்ணுமே நடக்குது சரியில்லையே. இப்ப ஆனந்த், என்னதான் நடக்குது வீட்டுல? சரோஜா எதுக்கு இப்படி பண்றா? உங்க அம்மைய அடிச்சு தள்ளி விட்டு போனாலாமே அப்படியா? இப்ப சரோஜா அவிய அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கா. அம்மா போகக்கூடாது, பேர பிள்ளைய தந்துட்டு போன்னு சொல்லி பிடிச்சு இழுத்துருக்கா. அதுலதான் 2 பேரும் இழுத்ததுல அம்மா விழுந்திருக்காவப்பா. அவ அடிக்கவும் இல்ல தள்ளவும் இல்லைன்னு தான் சொல்றா. நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா உங்க அம்மா போய் சொல்லுவாளோ? இல்லப்பா, அம்மா போய் சொல்லல, அம்மைக்கு அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அதான் அப்படி சொல்றாவ. சரி, நானே விழுந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க. என்னைய தூக்கி கூட விடலைங்க. என்ன ஆனந்த் இதெல்லாம்? உன் பொண்டாட்டிக்கு என்னதான் வேணுமா? ஏப்பா, அவளுக்கு 3 மாசம் வேலை செய்ய முடியாதான். அது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன்னு தான் சொன்னா முதல்லயே. அம்மா தான் இங்க வா, நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். அதனாலதான் அவளும் வந்தா. இங்க வந்ததுல இருந்து அவளுக்கு வேலை சொன்ன உடனே அவிய அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா. என்னப்பா அப்படி வேலை சொல்லியிருந்து? உங்க அம்மா மாட்டை பாத்துக்க சொன்னாலா இல்ல இந்த வீட்டை தூக்கி தலைமையில வச்சுக்க சொன்னாலா? சோறு கறியை தானே ஆக்க சொல்லியிருக்கா. அது கூட முடியாதா? அது முடியலையாப்பா. மூத்த மருமக ரேஷன் கடைக்கு போயிட்டா. உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல கூட அந்த பிள்ளையால ஒரு வேலை செய்ய முடியாதா? என்னப்பா ஆனது, நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? சப்போர்ட்லாம் பண்ணலப்பா, எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. அதான் போய் கேட்டு சத்தம் போட்டுட்டு அங்கேயே இருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கேயே இருன்னு சொல்றதுதான் நல்லதோ? அம்மட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுல வந்து இருன்னு சொல்ல வேண்டியதானப்பா. என்ன இது பழக்கம்? வயாம பிள்ளைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறது எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஆனந்து. வீட்டுக்கு வந்தா பேர பிள்ளை முகத்தை பார்க்கலாம்னு நினைச்சு ஆசையா வந்தேன். இங்க வந்தா தொட்டத்துக்கெல்லாம் சண்டைன்னு உங்க அம்மா சொல்லியா? என்ன ஆனந்து இது? நம்ம குடும்பம் இப்படியா இருந்து முன்னாடி? இப்ப நான் என்னப்பா செய்ய முடியும்? ஆனந்து, நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். என்ன செய்யன்னு உட்கார்ந்துருந்தா ஆளுக்கு ஒரு தசையா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அதுக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது. உடையறதுக்கு முன்னாடியே கட்டி காப்பாத்துறது தான்ப்பா புத்திசாலித்தனம். உடஞ்ச பிறகு ஒட்ட வைக்க முடியாது ஆனந்து. அதனால உனக்கு அப்பா அம்மா வேணும்னு நினைச்சீங்கன்னா பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இங்க ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்ல நாங்க வேண்டாம்னு நினைச்சிட்டீங்கன்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க. இப்ப ஏன்ப்பா அப்படி சொல்றிய? நான் எப்படி போவேன்? இப்பவே சரோஜா நீங்களும் தனி குடும்பம் நாங்களும் தனி குடும்பம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாலாம். அன்னைக்கே நான் கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டேனா இல்லையா? திரும்பவும் இப்படி பண்ண என்னப்பா அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஒழுங்கா கூட்டிட்டு வந்து இங்க இருக்கவை. சரிப்பா. ஐயா ஆனந்தி, பேர பிள்ளையாவது எடுத்துட்டு வந்து உங்க அப்பாட்ட காமிப்பா. அதைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாவே. வருமோ வராம பேர பிள்ளை மட்டும் வருமோ? என்ன அகிலாண்ட நீ பச்சை பிள்ளைய நம்ம கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறியோ? முதல்ல வா நினப்ப மாத்து. இப்படிதான் பச்சை பிள்ளைய எனக்கு தூக்கிட்டு வந்து வீட்டுல ஒழிச்சு வச்சிருந்தா. அதனாலதான் பிள்ளைய தூக்கிட்டு ஓடியா பயத்துல. வாங்கிட்டே தப்பு இருக்கு அகிலாண்டோ. மர்மம் வந்தாதான் பேர பிள்ளை வரும். அவனை மட்டும் தனியா பிரிச்சு கூப்பிடணும்னு நினைக்காது. ஆனந்து, உனக்கு புரிஞ்சுதா? புரியுதுப்பா. நாளைக்கு நான் சாயந்தரம் வரதுக்குள்ள மர்மவளும் பிள்ளையும் வீட்டுல இருக்கணும். சரிப்பா.
ஆனா சரவங்க வந்தாச்சுன்னா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியாளே. அதான் உங்க அம்மையை குழந்தை இருக்காவில அவைய செய்வாவ. 2 மாசத்துக்கு வேணா சும்மாயே இருக்கட்டும். சரிங்கப்பா. ஆனந்தப்பா பாத்தியல இவனும் பொண்டாட்டி பக்கம் தான் சாயா. அவளை இங்க வேலை செய்ய வச்சிருவேணும்னு உங்ககிட்ட இப்படி கேட்டுட்டு வரேன் பாத்தியல. நீங்களும் வேலை செய்யாம வைக்கணும்னு சொல்றீங்க, எப்படி இருக்க முடியும்? வீடுன்னு இருந்தா ஏதாவது ஒரு வேலை இருக்கதானே செய்ய ஆனந்தப்பா. 2 மாசத்துக்கு பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இரு வைக்கலாண்டோ. அதுக்கு பிறகு மருமவளே செய்வா. சும்மா தோட்டத்துக்கெல்லாம் கொட்டி கொட்டி அந்த பிள்ளைய வரட்டாது. ஆமா நான் தான் வரட்டன மால்க. அவ பிள்ளை தூக்கிட்டு ஓடுனா நான் என்ன செய்ய முடியும்? சரி ஒரு 2 மாசத்துக்கு ஒன்றும் சொல்லாது, நீ பாட்டுக்கு அமைதியா உன் வேலையை பாரு. அவளும் அவ பாட்டுக்கு இருக்கட்டும். பேர பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு 4 நாள் அவனை வீட்டுல தங்க வைக்க முடியல உன்னால. இப்போ பேர பிள்ளைய பார்க்க முடியலன்னு வருத்தமா இருக்குல்ல. நீயும் கொஞ்சம் பொறுமையா இரு வைக்கலாண்டோ. எல்லாரும் என்னைய தான் குறை சொல்றீங்க. குறை சொல்லல வைக்கலாண்டோ, கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்றேன். 2 மாசத்துக்கு எந்த வேலையும் சொல்லாத. நீயோ நம்ம மூத்த மருமகளும் செய்யுங்க. அதுக்கு பிறகு அவளே செய்வா. சரி